எளிதாய் இருக்கவில்லை. இவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். 1 சாமுவேல் 25 அதனுடைய 25வது அதிகாரத்தின் 18வது வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்கள் தீவிரமாய் செயல்படுகிறாள். ஒன்று, எச்சரிப்பை எளிதாய் விட்டுவிடவில்லை. இனி நான் தாமதிக்க கூடாது, இனி அடுத்த பாஸ்டிங் பிரேயர் பார்ப்போன்னு இருந்துடக்கூடாது. தீவிரமாய் எச்சரிப்பை கவனிக்கிறவர்கள் தீவிரமாய் செயல்படுவார்கள். எச்சரிப்பை கவனிக்க. அதனாலதான் அபிகாயில் உடனே ஒரு கல்லை எடுத்து, அபிகாயில் சிப்போரால் ஒரு கல்லை எடுத்து, ஐயோ விட்டுறக்கூடாது, சரி அடுத்த மீட்டிங் அடுத்த கன்வென்ஷன் வரட்டும், அப்போ ஒப்பு கொடுக்கலாம், புருஷன் அவுட்டு. ஆமென். அப்ப தீவிரமா விட்டுறக்கூடாது. விட்டா எல்லாமே இந்த எண்ணில் உள்ள மாம்ச கிரியையினால ஹல்லேலூயா எண்ணில் உள்ள நன்மை எல்லாம் அழிகிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாபால, அதாவது அபிகாயில் மட்டும் தாவீதை சந்திக்கலைன்னா, தாவீது அழிக்கும் போது யாரும் அழிஞ்சிருப்பா? அபிகாயிலும் அழிஞ்சிருப்பா. மீட்டு கொண்ட ஆத்துமா நமக்குள்ள இருந்தும் நம் பாவத்திலே மரிப்போம் என்றால் அந்த ஆத்துமா சேதமாகும் அல்லவா? அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாவமான யாவையும் பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஏன்னா இவ எச்சரிப்பை கவனிக்கிறாள். இந்த மனாசே என்கிற ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகும் 33வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்துல இந்த மனாசே என்ன செய்கிறானா, ஆமென், எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்க மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் என்ன செய்யல? கவனிக்கல. அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பார். என்னாச்சு தெரியுமா? ஆகையால் கர்த்தர் இப்ப ஆண்டவருக்கு எங்க கோபம் வருதுன்னா, இவன் கவனிக்காததுனால. இவன் செஞ்ச காரியம் வேதனை, ஆனா செஞ்ச காரியத்தை திருத்துன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கும் போது அந்த வார்னிங்கை கவனிக்கல பாருங்க, அவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளினார் தெரியுமா? கோபம். கவனிக்கல. அவங்க எதை கவனிக்கல? அவர் கொடுத்த வார்னிங்கை கவனிக்கல. ஒரு தேவ பிள்ளை வார்னிங்கை கவனிக்கலனாலே அது தேவ கோபத்துக்குள்ளாக்கும். வார்னிங்கை கவனிக்கல. அதனால என்னாச்சு? அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகள் அவர்கள் மேல் வர பண்ணினார். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்காம, நல்ல கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது, எதுவும் வராது. அப்படி கர்த்தர் அனுமதிக்கிறார்னா ஏன் அனுமதிக்கிறார்? 2 காரியம். ஒன்று, தேவனுக்கு அதை குறித்த வேறொரு சித்தம் இருக்கிறது, வேறொரு நோக்கம் இருக்கிறது. யோபுக்கு வர வச்சார்ல நோக்கம். ஆனா எல்லாம் அப்படி அல்ல, மற்றவைகள். இன்னொன்னு என்ன தெரியுமா? தேவனுடைய கோபம். அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி. எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க, முச்செடியில ஒருத்தனை பிடிச்சுன்னா, நமக்கு லைட்டா ஒரு முள்ளு குத்தினாலே, மீன் சாப்பிடும் போது ஒரு முள்ளு குத்தினாலே கண்ணெல்லாம் மேல போயிட்டு கீழே வருது. ஆண்டவர் நம்ம அதாவது நமக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா கிருபையா பாதுகாக்கிறார். அதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், சத்துரு எப்படி பிடிக்கிறான் பாத்தீங்களா? நிக்க முடியுமா? உட்கார முடியுமா? முட்செடியில கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த முட்படப்புலாம் இருக்குல்ல, அதுக்குள்ள உங்களை சென்டர்ல வச்சா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? எதாவது பண்ண முடியுமா? திரும்ப முடியுமா? சிரிக்க முடியுமா? கொட்டாவி விட முடியுமா? ஆமா, எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்க. ஹல்லேலூயா. சுத்தி பிடிச்சு இப்படி வச்சிட்டு இருக்கு, வாயை திறந்தா கிழிக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. தும்மல் வந்துச்சு, தும்ம முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் வர பண்ணார். ஏன்? கவனிக்காம. இந்த அபிகாயில் பார்க்கிறா, விட்டுறக்கூடாது,
அவ தீவிரப்படுத்துகிறாள். அவ தீவிரமா ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து, அதாவது ராஜா எதிர்பார்ப்பை செஞ்சிடணும். அதுக்கு நான் தீவிரம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம பல காரியங்களை எதிர்பார்த்து வருகிறோமே, நம்ம இடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சிம்பிளா அவரால் தானே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவரே யாருன்னு தெரியாம வாழ்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இந்த அபிகாயில் தீவிரப்படுத்துகிறாள். வேலைக்காரருக்கு கிட்ட பொருட்களை கொடுத்து நீங்க ஃப்ரெண்ட்ல போங்கன்னு சொல்லி இவளும் புறப்பட்டு போகிறாள். பாருங்கள் 23வது வசனத்தை பாருங்கள். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமா, அந்த தீவிரம் அவள்கிட்ட குறையவே இல்லை. தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து சரண்டர் ஆயிட்டா தீவிரமாய். அதுக்கப்புறம் ஒரு சம்பாஷணை நடக்க நான் அடுத்து சொல்றேன். இந்த மேட்டர் முடியும் போது தாவீது ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க. அதனுடைய 34வது வசனம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், மட்டும் தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், பொழுது விடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல், நீ மட்டும் இதுல தீவிரம் காட்டலன்னா நாளை பொழுது விடுகிறதுக்குள்ள மொத்த குடும்பமே இல்லாம போயிருந்திருக்கும். நீ தீவிரம் காட்டுன, நீ தீவிரம் காட்டுன. இந்த காலை வேளையில சிலரோடு ஆவியானவர் எச்சரிக்கிறார். இன்னும் நீ அசதியா இராதே. உன்னில் அந்த தீவிரம் எங்கே? தீவிரம் காட்டு. நீ மட்டும் தீவிரம் என்னை சந்திக்கிறதுல நீ தீவிரம் காட்டின பாத்தியா, அதனால காக்கப்படுற. ஆமா, என்னை சந்திக்கிறதுல நீ தீவிரம் காட்டு. ஆமே, என் அவயவங்களில் போராடுகிற வேறொரு பிரமாணம் இருக்கிறது. அது பாவம் செய்ய தீவிரம் காட்டுகிறது. எத்தனை காலம்தான் பாவம் செய்ய தீவிரம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அதை பிரேக் பண்ணணும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கர்த்தரை தேடுகிறதுல தீவிரம் காட்டுங்கள், ராஜாவின் தயவு உங்க மேல. கர்த்தரை தேடுகிறதுல தீவிரம் காட்டுங்கள், ராஜாவின் தயவு. இந்த நாள் ஒரு பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்திலே. பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது காயினுக்கு. ஏன்னா அவன் பாவம் செய்யறதுல தீவிரம் காட்டுறான். மீட்டிங் முடிஞ்சு போனதும் அதை பண்ணணும், இதை பண்ணணும். மீட்டிங் முடிஞ்சு போனதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வச்சிருக்கிற ப்ரோக்ராம்ல என்ன? இன்னைக்கு நாம வச்சிருக்கிற என்னெல்லாம் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம்? இதுல எது எது தேவனுக்கு வேதனையும் கோபத்தையும் உண்டாக்குது? அவ தீவிரம் காட்டுறா, தீவிரம் காட்டுறா. அது அவள இந்த தீவிரத்தை மட்டும் அவ காட்டலன்னா, யாக்கோபு தீவிரம் காட்டினா. ஏசாவரான் செய்தி அறிந்ததும் யாக்கோபு ஒரு தீவிரம் காட்டினான். பாத்தீங்களா? யாக்கோபு விடுங்க, இந்த சீமைன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் ராஜாவின் கோபத்துக்குள்ளானவன். ராஜா மேல எது தூக்கி போட்டான்? கல்ல தூக்கி போட்டான். இப்போ அவன் என்ன நினைச்சான்னா, இதோட ராஜா கதை முடிஞ்சுன்னு நினைச்சான், பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சான். ஆனா அப்சலோம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ராஜா திரும்பி வராருன்னு கேட்டதும் 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு. சீமையும் தீவிரித்து வந்து என்ன பண்றான் அப்படின்னா, 18ல ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா பாருங்க. ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? 23வது வசனத்தை பாருங்கள். ராஜா சீமையை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். என்ன உண்மையில அவன் சாகணும். அதுக்கப்புறம் அவனுடைய காரியத்தினால அவன் செத்தான், அது 2வது மேட்ரு. ஆனா அவன் காண்பித்த தீவிரத்தினால அப்பொழுது அவன் மேல இருந்த அந்த சாவு அவனை விட்டு விலகுது. ஆமென். ஒவ்வொரு காரியம் இது ஏன் என் மேல வருது? இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் என் கூடாரத்துல வருகிறது? நான் எங்க கோட்டை விட்டேன்? இவள் தீவிரம் காட்டுகிற அதே நேரத்தில் நாபால் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுமா? விருந்து உண்டு வெறித்து கொண்டிருந்தான். இந்த மாம்சம் இன்னும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளை உள்ளான மனுஷன் உணரணும். வார்னிங் வருது, வார்னிங் வருது.
நான் ராஜாவை தீவிரமா சந்திக்கலன்னா ஒரு நாளை நான் காண்பேனா என்று எனக்கு தெரியாது. அவள் தீவிரமாய் சந்தித்தாள், தீவிரம் காண்பிக்கிறாள். மூன்றாவது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த 23 முதலாவது வாசியுங்கள். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து. அதாவது இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. இந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இரக்கத்தை முன்வைத்து வேண்டுகிறாள். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அபிகாயில் யாரு தெரியுமா? இரக்கத்துக்காக கெஞ்சுகிறாள். அதாவது ஒருத்தங்கள்ட்ட இரக்கத்துக்காக கெஞ்சுறாங்கனால எப்படி நிக்கிறாங்க தெரியுமா? இப்படி நிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்படி ஒருத்தங்க நிக்கிறாங்கனாலே அவங்க கிட்ட என்ன அடி வாங்கிச்சு தெரியுமா? பெருமை, நான் என்கிறது. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம இப்படி நிக்கிறோம்னாலே, நல்ல கவனிங்க பாருங்க, ஒருத்தங்க கிட்ட போய் இப்படி நிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட இந்த நான் இந்த கோத்திரம் அந்த பத்திரம் எல்லாமே அங்க அடி வாங்கிட்டு. இதான் இரக்கத்தை முன்வைத்து கேட்கிறது. தேவ கோபம் எழும்புதா? அதனாலதான் கேட்டு, எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் அப்படி கேட்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுறாராம். பிதாவுக்கு சமமானவர் இயேசு. அப்ப எப்படி சொல்லிருக்கலாம்? பிதாவை அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லிருக்கலாம்ல. கெஞ்சுறார், பிளீஸ் டாடி, பாவம் பாவன் விட்டுருங்கப்பா. இப்படி அவரு பிளீஸ் பண்றார். தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய், தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய், பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே, பொன்னின் பாதம் வேண்டியே. அவர் கெஞ்சுறார். இவ போய் கழுதையிலிருந்து இறங்கி நான் அவளுக்கு மனைவி என்ன எடுத்துட்டு போங்க, அப்படி இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஒரு ஃபாஸ்டிங் போடு. அவர் போடுவார் வந்து, நம்ம அவர் ஃபாஸ்டிங் போடு. 3 நாள் நாங்க ஒரு நேரம் சாப்பிடுறதே கிடையாது, மற்ற நேரம் வா ஃபாஸ்டிங் போடுவோம். சரி வா சர்ச்சுக்கு போவோம், அங்க போயாவது ஏதாவது மாறுதான்னு பாப்போம். சரி சர்ச்சை மாத்தாம இருந்தா சரிதான். இரக்கத்தை முன்வைத்து தானியேல் சொல்றாரு, எங்கள் நீதியை நம்பி நாங்க கேட்கல, உங்களுடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம்.